வணக்கம். வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்கக்கூடிய கோட் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு மெலோடியான ஒரு பாட்டு ஒன்று வெளியாயிருக்கு. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ. ரொம்ப அற்புதமா அந்த பாட்டுல காதலையும் பேசியிருக்காங்க. அது மாதிரி அவங்களுடைய குழந்தை விஜய் அவர்களுக்கும் ஸ்னேகாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மகன், அந்த சின்ன மகனை பத்தி பேசக்கூடிய விதமாகவும் அந்த பாட்டுல வரிகள் இருக்கு. காதலையும் பேசக்கூடிய மாதிரி வரிகள் இருக்கு. யார் எழுதியிருக்கா அந்த பாட்டு அப்படின்னா பாடலாசிரியர் கபிலன் வைரமுத்து அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய மெல் இசையில சில இடங்கள்லாம் அவர் இந்த பாட்டுல நம்மளை வந்து லேட் 90s ஏர்லி 2000 கொண்டு போயிட்டார். அப்படி இருக்கு அவருடைய பாட்டுல அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இசை கோர்ப்பு வேலைகள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. விஜய் அவர்கள் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பாடகர் அப்படின்னு. அதே மாதிரி பவதாரணி அவர்கள் அவங்களுடைய அந்த அவங்களே இந்த பாடலை ஏஐ டெக்னாலஜி மூலமாக அவங்களுடைய குரலை கொண்டு வந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க. ஏன்னா அவங்க வச்சு பாட வைக்கல தான் பார்த்தாங்க. நான் அதுக்குள்ளே பவதாரணி அவர்கள் வந்து துரதிருஷ்டவசமாக இல்லை, மறைஞ்சிட்டாங்க. அதனால ஏஐ டெக்னாலஜியில் பவதாரணி அவர்களுடைய குரலை எடுத்து இந்த பாட்டை வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான வரிகள், கபிலன் வைரமுத்து அவர்களுடைய வரிகள். பல்லவியே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் மீண்டும் மூழ்கிறதோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. அதுல கருவறை மீண்டும் மணக்கிறதோ அப்படிங்கிற அந்த வரி வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. நமக்கு ரொம்ப பிடிச்ச வரியாகவும் இருக்கு. பாருங்க, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, அதாவது அதுல பார்க்கும்போது ஸ்னேகா அவர்கள் வந்து பிரெக்னண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சில போட்டோஸ் கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இன்னொரு மகன் பிறக்க போறத அப்படி சொல்றாங்களா, கருவறை மீண்டும் மணக்கிறதோ அப்படின்னு. இல்ல, நீ வந்து சிறுவன் ஆனதற்கு பிறகும் இப்பவும் நீ வந்து சிறுவன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம், உன்னை வளர்ந்துட்டேன்னு சொல்லி. ஆனாலுமே இப்பவும் நீ வந்து எனக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மேலதான் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி கருவறை மீண்டும் மணக்கிறதோ அப்படின்னு கபிலன் வைரமுத்து அவர்கள் வரிகளை வந்து போட்டிருக்கலாம். கண்ணே இனி ஒருபோதும் பிரிவே இல்லை, பிஞ்சே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை, உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் பூக்க. பாருங்க எவ்வளவு அழகா அந்த வரிகள். ஏன்னா சமீபத்தில் எந்த பாட்டிலையுமே இது மாதிரி ஒரு நல்ல தமிழ் வார்த்தை பிரயோகங்களோட நம்ம வரிகளை கேட்கவே இல்லை எந்த பாட்டிலையும். அப்படி இருக்கக்கூடிய நமக்கு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. கபிலன் வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக, மனசெல்லாம் ஒளி வீச, உன் மீசை கூட மழலை பேச. அந்த பையனுக்கு வந்து மீசை முளைச்சிருச்சு, ஆனாலுமே வந்து மழலையா தான் பாக்குறாங்க அவனை, அவங்க அப்பாவும் அம்மாவும் விஜயும் ஸ்னேகாவும். அதனாலதான் உன் மீசை கூட மழலை தான் பேசுது இன்னமும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கக்கூடிய இடமும் ரொம்ப ரொம்ப அற்புதம். அதுக்கடுத்து விஜய் அவர்கள் ஆண் ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை, இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை, யுத்தம் புரிகிற மண்ணில் மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை, வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை அப்படின்னு சொல்லி அந்த மகனை வந்து எழுந்து நீ வந்து வா, தைரியமா எந்திரிச்சு இந்த உலகத்தோட நீ வந்து போராடு, நீ வந்து வளர்ந்துட்ட. அது மட்டும் இல்லாம மழை வந்து முதல் நாள் பெய்யும் போது கொஞ்சம் மாசோட தண்ணி வரும். அதுக்கு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் மழை பொழியும் போது அந்த மழை துளியில வந்து மாசு இருக்காது. அது போல நீ பிறந்ததுக்கு அப்புறம், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டாம் பிறவி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை, தைரியமா நீ வந்து அந்த உலகத்துல வாழ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ற மாதிரி அப்பா. அது வந்து கபிலன் வைரமுத்து அவர்கள் இந்த இடத்துல வந்து எழுதுறாரு. அதுக்கடுத்து கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், எல்லாம் வரும். ஒரு அப்பாவுக்கும் இருக்கும், எல்லாம் ஒரு கணவனுக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறகு, ஒரு மகன் அல்லது ஒரு மகள் ஒருத்தவங்க வந்து பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய சிரிப்புல எல்லா துக்கமும் துயரமும் மறைந்து போகும். அதுதான் வந்து உலக இயல்பு. அதை வந்து ஒரு தந்தை சொன்னா எப்படி இருக்கும்? அதாவது கீச்சொலி எழுப்பி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கிளி அதை மறந்துடுது துன்பங்கள்ல உழன்று. ஆனா இதயம் தவித்து கொண்டிருக்கிற போது இசையா நீ வந்த பத்தியா வாழ்க்கையில மகனே, நீ வந்ததற்கு பிறகு எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து வசந்தம் தான் அப்படின்னு ஒரு தந்தை மகிழ்ச்சியோடு இந்த இடத்துல வந்து சொல்றாரு. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல
இதயம் தளித்த போது இசையாய் நீ உள்ளே வந்தாயே அப்படிங்கிற அந்த இடத்துல அதுக்கடுத்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு பாருங்க. இப்போ மகனுக்கு சொல்லிட்டாரு, அடுத்து மகனுக்கு மனைவிக்கு சொல்றாரு விஜய். தோழி உனை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனை, நீ ரெட்டை ஜடை வாசனை, நீதானா நிஜம்தானா? நீ வார்த்தையிலா வெயிலா கேட்கிறாரு, சாட்சியிலா சாரலா அப்படிங்கிறாரு. வயதின் முதல் காதலா, வார்த்தையிலா வெயிலா, சாட்சியிலா சாரலா, நீதானா நிஜம்தானா? அடி ஏதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே, காலம் கடந்து நின்றாலும் கலையாமல் நின்றாயே, போவோம் பல நாட்கள் பின்னே பின்னே, வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலேங்கிறாரு. இந்த இடத்த பாருங்க, வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலே. ஒரு பிள்ளை வளராம குழந்தையாவே இருக்கு பாருங்க, அந்த குழந்தை போல நாம் இருவரும் குழந்தைகளாகவே இருப்போம், இருந்து நம்முடைய காதலை பரிமாறிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிக்கு சொல்றார். ஒரே பாட்டுல காதலையும் சொல்லி, தன்னுடைய மனைவி மேல அவர் வச்சிருக்கிற அந்த காதல் அன்பு அதையும் சொல்லி, தன்னுடைய மகனுக்கான தன்னுடைய மகன் வந்ததுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி வசந்தமா மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாயும் தன்னுடைய மகனையும் கணவனையும் பார்த்து அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்ற மாதிரி கபிலன் வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காரு. விஜய் அவர்கள் அற்புதமா பாடியிருக்காரு இந்த பாட்டை. பவதாரணி அவர்களுடைய ஏஐ வெர்ஷன், அதுலேயே அவங்க குரல் அவ்வளோ அற்புதமா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை நம்ம திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் நீங்களும் இந்த பாட்டை கேளுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். நம்முடைய இந்த விமர்சனம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்க. இது மாதிரி பல பாடல்கள், பல தகவல்கள் குறித்து வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். எல்லாத்தையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.